இனிய வணக்கத்தை அன்பான பிள்ளைகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதுமே எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக. இன்றைக்கும் நாங்கள் ஒரு அழகான ஒரு இகம்பாணியிலான ஒரு இது மயில் ஒன்றை தான் நாங்கள் செய்ய போகிறோம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் நாட்சத்திரம் கொண்ட இப்படியான மயிலை செய்து பார்க்கலாம். இனி இதற்கு நாங்கள் தயாராகும். இதோ நாங்கள் ஆரம்பமாக்குவோம். இதோ பாருங்கள், எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிற உண்டு, 2 கடதாசிகள் நிறங்களை கொண்ட கடதாசியை நீங்கள் எடுத்தால் சரியாக உங்களுக்கு இலகுவாக இது மடித்து செய்து கொள்ளலாம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த நிறத்தில் வரக்கூடிய மாதிரி உடல் இருக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் இப்படித்தான் செய்து எடுக்க வேண்டும். 2ஆக மடித்து, அதாவது நிறங்கொண்ட கடதாசி உட்பக்கமாக இருக்கக்கூடிய மாதிரி மடித்து அது விரித்து மீண்டும் ஒரு முறை நாங்கள் இப்படி மடிக்க வேணும். அதுக்கு பிறகு இதை விரித்து இதோ இப்படி, அதாவது நிறங்கொண்ட கடதாசி வெளிப்பக்கம் வர மாதிரி இப்படி முக்கோணம் போன்ற அமைப்பில் நாங்கள் மடிக்க வேணும். அது பிறகு அதையே நாங்கள் விரித்து மீண்டும் இப்படி மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இதை பாருங்கள், இதை திருப்பின உடனே இந்த கோடு இருக்குது தானே, இந்த கோடோட நாங்கள் இப்படியே மடித்து ஒரு நாட்சதுரம் போன்று இப்படியே, அதாவது 4 பக்கங்களை கொண்ட இந்த அமைப்பு வரும். அதன் பிறகு இதை பாருங்கள், இதை அதாவது திருப்ப முடியாத பகுதி இருக்குது தானே, அதாவது இப்படி விரிக்க முடியாத பகுதியை பாருங்கள், இதோ இப்படி இதோ நடு கோடு இருக்குது தானே, அதுக்கு நேராக அப்படி வர மாதிரி இப்படி மடித்துக்கொள்ளுங்க. அதே போல் எதிர் பக்கத்தையும் இப்படி உட்பக்கமாக சரியாக நேர்கோட்டுக்கு வர மாதிரி நாங்கள் இப்படி மடித்து அழுத்தி எடுத்துக்கொள்ளலாம். இனி இந்த இடத்துல கொஞ்சம் மடித்துட்டு இதை விரித்து இந்த மேல் பக்கமாக இருக்குதானே ஒரு கடதாசி, இதை இப்படி ஒரு கையால் மேல் பக்கத்தை பிடித்து கொண்டு இதோ இப்படி உட்பக்கமாக நாங்கள் இப்படி மடிக்க வேணும். இந்த அமைப்பில் நாங்கள் சேர்த்து மடிக்கும்போது பாருங்கள், ஒரு முக்கோணம் போல் மேல் எங்களுக்கு கிடைக்கும் தானே, இதோ ஒரு டயமண்ட் ஷேப்பில் எங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு கிடைக்கும். இனி அதை அப்படியே வைத்து கொண்டு மற்ற பக்கம் திருப்பி இது பாருங்கள், இந்த இடத்துல இதுக்கு நேராக வரக்கூடிய மாதிரி இதை கொஞ்சம் மடித்துக்கொள்ளுங்க. 2 இருக்குது தானே, அதில் ஒரு பகுதி எடுத்து முன்பக்கமாக இப்படி இந்த பக்கம் மடித்துக்கொள்ளுங்க. இனி அதை விரித்து இதோ உட்பக்கமாக விரலை இப்படி அழுத்தம் கொடுத்து இந்த வகையில் நாங்கள் இப்படி நேர்கோட்டுக்கு ஏற்றாற் போல் அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இந்த பகுதி இருக்குத்தானே, சின்ன பகுதி, இதை எடுத்து இப்படி 2ஆக நாங்கள் மடித்து இந்த இடத்துல கையால் அழுத்தி இந்த கோட்டுக்கு வரக்கூடிய மாதிரி இப்படி மடிக்க வேண்டும். இனி அடுத்த பக்கத்தையும் இதே போல் நாங்கள் செய்து காட்டியதை போலவே இப்படி மடிக்க வேணும். சரியாக நேராக வர மாதிரி, சின்ன முக்கோணம் வர மாதிரி. அதை பிறகு அதை பிடித்து இந்த இடத்துல அழுத்தி விரலை வைத்து கொஞ்சம் விரித்து மிக அவதானமாக, இது செய்கிறதுக்கு எங்களுக்கு கடினம் என்று சொன்னால் நாங்கள் கத்திரியை எடுத்து கூட இப்படி கொஞ்சம், அல்லது பழைய முடிந்த எழுதாத பேனை இருந்தால் அதையும் வைத்து இப்படி நாங்கள் இந்த இடத்துல விரித்து இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி ஒரு பகுதியை நாங்கள் மடித்து எடுத்தாச்சுது. இனி இந்த எஞ்சி இருக்க பகுதி இருக்குதானே, இதை இப்படி நான் செய்து காட்டுவது போல் இதே போன்று நீங்கள் உட்பக்கமாக இப்படி மடித்துக்கொள்ளுங்க.
இதோ இப்படி 2 இஞ்சிருக்க பகுதியையும் இப்படி நாங்கள் 2 மடித்து சரியா? இதோ இப்படி நாங்கள் இந்த பகுதியை முன்பக்கத்தை செய்து முடித்துட்டோம். இனி இந்த கோடு இருக்குது, இந்த முக்கோணம் போல், இதை இப்படி கீழ் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ளுவோம். அது பிறகு எங்களுக்கு செய்ய வேண்டியது இதோ பாருங்கள், இந்த முக்கோணம் போன்று இருக்குது தானே, இதை மூடுகிறது போல் இப்படி 2 நாங்கள் மடிக்க வேணும். இதோ இந்த இடத்துல சரியாக எங்களுக்கு அதாவது சதுர அமைப்பில் நாங்கள் சரியாக கடதாசியை வெட்டாமல் இருந்தால் இது சரியான அளவுகளில் எங்களுக்கு வராது. ஆகவே எப்போவுமே நாங்கள் இது செய்யும் போது சரியான சதுர அமைப்பிலான கடதாசியை எடுத்துக்கொள்ள வேணும். இனி பாருங்கள், இதை செய்யும் போது இப்படி நேராக வரும்போது முக்கோணம் போல் உங்களுக்கு தெரியுது தானே, இந்தோ இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இதை எடுத்து இப்படி மெதுவாக மேல் நோக்கி மடித்துக்கொள்ளுங்க. இதோ இந்த இடத்துல சின்ன முக்கோணம் வரக்கூடியவாறு இதுவரையும் வரக்கூடிய மாதிரி மடித்துக்கொள்ளுங்க. இப்போ நக்காவாரி ஓரியன்னு சொல்லுவோமே, அந்த பானையில் வந்து இதை மறுபக்கம் திருப்பி இப்படியும் மடித்துக்கொள்ள வேணும். இனி பாருங்க பிள்ளைகளை, இதை மீண்டும் ஒரு முறை இப்படி மேல் நோக்கி இதோ இந்த கார்னருக்கு வர மாதிரி இப்படி மேல் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ளுங்க. இனி அதை நக்காவாரி ஒரியன்னு சொல்லக்கூடியவாறு இதை உட்பக்கமாக இப்படி மடிங்க. அதுக்கு பிறகு இதை கழுத்து பகுதி நாங்கள் செய்து கொள்ளலாம். இனி இதை எடுத்து உங்களுக்கு தெரியும் தானே, ஏற்கனவே நாங்கள் நிறைய பறவைகளை செய்யும் போது இந்த பகுதியை நாங்கள் செய்து காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஆகவே பிள்ளைகளே, இது பாருங்கள், இப்படி மடித்து கொஞ்சம் அதை விரித்து இப்படி கையால் நாங்கள் அதை அமைப்பு படுத்தி கொள்ளலாம். இதை இப்போ மெதுவாக விரித்து பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு மயிலன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி. இதே போல் உங்களுக்கு நிறமான கடதாசி இருந்தால் இப்படி நிறைய செய்து பார்க்கலாம். ஜப்பானில் வந்து சிவப்பு நிறத்தில் இப்படியான அல்லது தங்க நிறத்திலான மயில்களை நிறைய செய்வாங்க. இதுக்கு அவங்க இவாய்குருன்னு சொல்லுவாங்க. அதாவது உற்சவ காலங்களில் ஒரு வாழ்த்து அனுப்புறதுக்கு கூட, அதாவது அதிர்ஷ்டசாலியான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மயிலாக இதை நினைத்து அப்படி செய்வாங்க. இதே போல் பிள்ளைகளே நாங்களும் செய்து பார்க்கலாம். இதோ இந்த இடத்துல ஒரு நூலை நீங்கள் செய்து விட்டால் நாங்கள் இப்படி தொங்க விட்டு மகிழலாம். இனி இதே போல் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட எங்களோட இணைந்துருங்க, லைக்ஸ் கொடுங்க, காமெண்ட் பண்ணுங்கள். எது போன்ற இன்னும் கைவேல்களை நாங்கள் செய்யலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் இதே போல் இன்னும் அழகாக தொடர்ந்து செய்யலாம். நன்றி பிள்ளைகளே.